ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். இன்று உங்களுக்கான நாள். பர்த்டேலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை டுடே இஸ் யுவர் டே, யுவர்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். டுடே இஸ் யுவர் டே அப்படின்னா இன்னைக்கு உங்க நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது தைரியமா இருந்து ஆரம்பிங்க. ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம், இல்ல வாட் எவர் இட் இஸ், எது வேணா இருக்கலாம். நம்ம தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பி பிரேவ் அண்ட் ஸ்டார்ட். பி பிரேவ்னா தைரியமா இருங்க, போல்டா பிரேவா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். பி பிரேவ் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்னா தைரியமா இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பி பிரேவ் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டார்ட் நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா சொல்லிக்கலாம். நீங்களே இத உருவாக்க வேண்டும். இந்த விஷயம், இந்த பிசினஸ நீங்களே உருவாக்கணும். இல்லைன்னா எது வேணாலும் நீங்களே தயாரிக்கணும், நீங்களே இதை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத யூ மஸ்ட் கிரியேட் இட். மஸ்ட்னா கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூ மஸ்ட் கிரியேட் இட் அப்படின்னா நீங்களே இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சென்டென்ஸை யூ மஸ்ட் கிரியேட் இட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் பார்க்கலாமா? நீங்க போதுமான அளவுக்கு பலமானவர். யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவு, இந்த இந்த அளவு இருக்கலாம், இந்த அளவுக்கு ஓகே, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். யூ ஆர் ஸ்ட்ராங் எனஃப். எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் சொல்ல வேண்டாம். எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்றது. முயற்சி ஒருபோதும் தோல்வி அடையாது. கண்டிப்பா முயற்சி செஞ்சுட்டே இருங்க. அது என்னைக்குமே தோக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? முயற்சி ஒருபோதும் தோல்வி அடையாது. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஃபோர்ட் நெவர் ஃபெயில்ஸ். எஃபோர்ட்னா நம்ம போடுற முயற்சி இருக்கு இல்லையா? அதுதான் எஃபோர்ட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னா எப்பவுமே தோக்காது. எஃபோர்ட் போட்டுறது எப்பவுமே தோல்வி அடையாது அப்படின்னு சொல்றது. எஃபோர்ட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், சோர்ந்து போகாம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் பண்ணும்போது, இல்லைன்னா நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க. தொடர்ந்து முன்னேறுங்கள், தொடர்ந்து கீப் கோயிங் சொல்லுவாங்க. ஏன்னா கீப் கோயிங்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இது தொடர்ந்து முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்றத எப்படி சொல்வோம் அப்படின்னா, கீப் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னா தொடர்ந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் எல்லாமே ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். போக போக தான் நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு போவோம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து முன்னேறுங்கள், கீப் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். திரும்பி பார்க்காதே. பின்னாடி திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்வோம்? திரும்பி பார்க்காதே அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? நீங்களே யோசிச்சு சொல்லலாம். இப்போ இந்த டைமிங் இருக்கு இல்லையா? இதுல எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சொன்னது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். நெவர் லுக் பேக். லுக் பேக்னா என்ன? பின்னாடி திரும்பி பார்ப்போம் இல்லையா? அதுதான் நெவர் லுக் பேக் அப்படின்னா திரும்பி பார்க்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அததான் நெவர் லுக் பேக் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், வாய்ப்பிற்காக காத்திருக்க வேண்டாம். நீ எதுக்காக காத்திருக்க? வாய்ப்புக்காக காத்திருக்காத. நீயே உன்னோட வாய்ப்பை உருவாக்கிக்கோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாய்ப்புனா ஒன்றும் இல்லைங்க, ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத இப்படி சொல்றத டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம பேசும்போது இதை பேசி பழகணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டார்டிங்ல ஃப்ளூவெண்டா வரலனாலும் போக போக மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம ஃப்ளூவெண்டா பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்குறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல்ங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. Stay tuned for next video. Until then, tata bye.